படித்திருக்கலாம். கைசர் நாட்டினுடைய மன்னன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக ஒத்துப்போவதில் போகவில்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையிலே பிணக்கம் ஏற்பட்டிருப்பதாக நான் அறிந்தேன். இரண்டு நபர்களுக்கும் அரசியல் ரீதியாக ஒத்துப்போகவில்லை என்று நான் தெரிந்து கொண்டேன். நான் வேண்டுமானால் ஒரு படையை உங்களுக்காக அனுப்பி வைக்கிறேன். அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை உங்களிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைப்பார்கள் என்று அவன் கடிதம் எழுதுகிறான். இதை பார்த்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவனுக்கு பதில் கடிதம் எழுதுகிறார்கள். எனக்கும் என் சகோதரர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையேயான சண்டனை எங்களுக்குள்ளானது, அதில் எங்கள் இருவருக்கும் மத்தியிலானது. இதில் மூன்றாவது நபராகிய நீங்கள் மூக்கை நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மீண்டும் இது போன்ற கடிதங்கள் மூக்கை நுழைப்பதற்காக நீங்கள் எழுதினீர்கள் என்று சொன்னால், நானும் என் சகோதரர் அலியும் சேர்ந்து ஒரு படையை திரட்டி கொண்டு வந்து உன் தலையை எடுத்து விடுவோம் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய அந்த கடிதம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய மரியாதையும் கண்ணியமும் வைத்திருந்தார்கள் என்பதை நமக்கு உணர்த்து